இது சங்கரா மீன், இது மத்தி மீன். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் ஒமேகா 3 அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி டாக்டருங்களாம் சொல்லியிருக்காங்க. இது குழம்பு வச்சு தான் சாப்பிடணும், வறுவல் பண்ணி சாப்பிடக்கூடாது. பொதுவாக மீன் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்றதுல தான் சத்து அதிகம். இந்த மீனும் இதுவும் கலந்து நான் இப்போ குழம்பு வைக்க போகிறேன். இது க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். மத்தி மீன் இதை நல்லா இப்படி பிளால்லாம் எடுத்துட்டு தலையோட இப்படி பாதி உடம்போடு அரிஞ்சிடும். அப்போ தான் அந்த முள்ளெல்லாம் இருக்காதுங்க. சாப்பிட்றப்போ ஒரே முள்ளாக இருக்கும். இதுமாரி அரிஞ்சிட்டு க்ளீன் பண்ணி எடுத்து அவ்வளோதான். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் தான் நான் அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதில் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த ஸ்பூனால் 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன். கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம் ஜீரகம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் இது வெங்காயம் நிறையா கட் பண்ணியிருக்கேன். நான் குழம்பு நிறையா வைக்க போகிறேன். அதனால நான் வெங்காயம் நிறையா கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணிக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நான் ஒரு 4-5 பல்லாரி வெங்காயம் கட் பண்ணியிருப்பேன். 3 கொஞ்சம் பெரிய தக்காளி அதையும் கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளியும் நல்லா வதங்கணும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை. தக்காளி நல்லா வதங்கணும். எவ்வளோதுக்கு வெங்காயம் தக்காளி வதங்குதோ அப்போ தான் குழம்பு நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளியும் வெங்காயம் இன்னும் நல்லா கொஞ்சம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டால் கொஞ்சம் நல்லா சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு பாருங்கள். இப்போ இது தேவையான மிளகாத்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. ஒரு 6 ஸ்பூன் வதக்கிக்கணும். எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கியிருக்கு. இது இன்னும் நல்லா அந்த பச்சை வாசனை போகணும். அதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பு சிம்மில் தான் இருக்குது, கையில் வைக்க வேணாம். இது கிரேவி மாதிரி இருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். நல்லா பச்சை வாசனைலாம் போயிட்டு இதிலேருந்து கொஞ்சம் எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது மாதிரி அரைச்சி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்புக்கு தேவையான புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிக்கலாம். மசாலாவை அரைச்சாச்சு. அது ஜாரையும் கழுவி அந்த தண்ணியை அதில் ஊற்றிருக்குறேன். இந்த அளவு குழம்பு போதும்னு நினச்சிங்கன்னா இதே 2 கொதி வந்தோன்னே மீன் போட்டு இறக்கிடலாம். எங்களுக்கு வந்து குழம்பு இன்னும் நிறையா வேணுன்றதுனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது, அதனால் நான் குழம்பு நல்லா கொதிக்கும்போது தான் மீன் போடணும். மீன் குழம்புக்கு வந்து மீன் நிறையா இருந்தால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். ஒரே ஒரு 4 தலையை மட்டும் போட்டு குழம்பு வச்சோம்னா அது மீன் குழம்பு மாதிரி இருக்காது, புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். அதனால் மீன் குழம்புக்கு மீன் நிறையா போடணும்.
இந்த சங்கரா மீன் தலையெல்லாம் குழம்புல போட்டு, மத்தி மீனும் சங்கரா மீன் தலை போட்டு தான் குழம்பு. அதுக்கப்புறம் தான் சிம்மில் வைக்கணும். நல்லா 5 நிமிஷம் கொதிக்கட்டும் குழம்பு. 10 நிமிஷம் ஆகிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நீங்கள் அன்றைக்கே மீன் குழம்பு வைக்கிற அன்றைக்கி மீன் வறுத்திங்கன்னா அந்த எண்ணெயை கொஞ்சம் இல்லை அப்படியே ஊற்றுனீங்கன்னா குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்து சாப்பிட வேண்டியது தான். மீன் குழம்பு ரெடி. குழம்பு நல்லா ரெடி ஆகிட்டு, உங்கள்கிட்ட மீன் அன்றைக்கி வறுக்கலை, நாங்கள் மீன் குழம்பு மட்டும்தான் வச்சுருக்கோன்னு சொன்னீங்கனாலும் பரவாயில்ல, அதுவே நல்லாவும் இருக்கும். இந்த பொரிச்ச எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுனோம்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ஒரு மத்தி மீன் குழம்பு ரெடி. இதோட சங்கரா மீன் தலையெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். உடம்புலாம் வறுத்தாச்சு. இதில் வந்துட்டு நீங்கள் அந்த வறுத்த எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, அது ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் நான் ஊற்றினேன். அது இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் அப்படியே வைக்கலாம், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது தேங்காய் ஊற்றாத ஒரு மீன் குழம்பு. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.